மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்று உலக புத்தக தினம். அனைவருக்கும் புத்தக தின வாழ்த்துக்களை நாம் சொல்லிக் கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, ஆக்சுவலா வார வாரம் ஒரு புத்தக பரிந்துரை அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை சொல்ல கூட ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாம். அதனால இன்னைக்கு ஒரு உலக புத்தக தினம் அப்படிங்கிறனால ஒரு புத்தகத்தை பரிந்துரைக்கிறேன். நான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாவல் பற்றி சொல்லலான் இருக்கேன். சட்டைக்காரி அப்படின்னு ஒரு நாவல். கரண் கார்கி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வட சென்னையை மையமாக வைத்து தொடர்ச்சியாக நிறைய நாவல்களை அவர் எழுதியிருக்கிறார். கருப்பன் நகரம் அப்படிங்கிற நாவல் அவருடைய நாவல் தான், கரண் கார்கி. அதை அடிப்படையாக வைத்து தான் மெட்ராஸ் திரைப்படம் எடுக்கப்பட்டதுங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் ஓடியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும். மரப்பாடம் அப்படிங்கிற ஒரு நாவலுமே அவருடைய மிக முக்கியமான ஒரு நாவல். சட்டைக்காரி அப்படிங்கிற நாவல் எதை பற்றியது அப்படின்னு சொன்னா, சட்டைக்காரர்கள் அல்லது சட்டைக்காரிகள் யாரை சொல்லுவாங்கன்னா ஆங்கிலோ இந்தியர்களை சொல்லுவார்கள். அதாவது ஐரோப்பிய இங்கே வாழ்ந்த ஐரோப்பியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் பிறந்த குழந்தைகள் அவர்கள் தான் ஆங்கிலோ இந்தியர்கள். ஒன்று தந்தை ஒரு ஆங்கிலோ ஒரு வெள்ளைக்காரராக இருப்பார், அல்லது தாய் வெள்ளைக்காரராக இருப்பார். பெரும்பாலும் தந்தை வெள்ளைக்காரராக இருப்பது என்பதுதான் வழக்கம். அவர்களுக்கும் இந்திய தாய் அல்லது இந்திய தந்தைக்கும் பிறந்த குழந்தைகள் தான் ஆங்கிலோ இந்தியன். அவருடைய உலகமே ஒரு தனி உலகம். நீண்ட நாட்களாக சட்டசபையிலே ஆங்கில இந்தியர்களுக்கான நியமன பதவியெல்லாம் இருந்தது. இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு அம்மா எப்பயுமே வந்துட்டு போவாங்க. அவங்களுக்கும் சட்டசபைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்காது. ஆனால் ஒரு நியமன பதவியாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஆங்கிலோ இந்தியர்களான மற்றவருடைய உறவு அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் இலக்கியங்களும் சரி அல்லது தமிழ் சினிமாக்களும் சரி மிக குறைவாகவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு உடனே நினைவுக்கு வருவதுங்கிறது ஆடுகளம் திரைப்படம். அந்த திரைப்படத்தோட கதாநாயகியே ஒரு ஆங்கிலோ இந்தியன். அதை வெற்றிமாறன் ரொம்ப அழகாக சித்தரித்திருப்பார். மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த ஆங்கிலோ இந்திய பெண்ணுக்கும் இடையிலான உறவுங்கிறது. அதே மாதிரி வட சென்னையில ஆங்கிலோ இந்தியருடைய கலாச்சாரம் என்பதுமே உண்டு. ஏன்னா வட சென்னை என்பது ஒரு பன்முக கலாச்சாரம் கொண்ட பகுதி. அங்க தலித்துகள், மீனவர்கள், மார்வாடிகள், பர்மா அகதிகள், இஸ்லாமியர்கள், அதே போல ஆங்கிலோ இந்தியர்களும் இருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயத்தையுமே சார்பட்டா பரம்பரையில ரஞ்சித் ரொம்ப சிறப்பாக சித்தரித்திருப்பார். ஆங்கிலோ இந்தியனுடைய கேரக்டர் டாடி என்கிற ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர்ல ஜான் விசை ரொம்ப சிறப்பாக நடித்திருப்பார். இந்த கதையுமே, இந்த சட்டக்காரி கதையுமே என்னன்னா, ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் வட சென்னை மக்களுக்கும் இடையிலான உறவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை தான். அந்த ஒரு ஆங்கிலோ இந்திய பெண் அவங்க ஒரு ரிக்ஷாக்காரர் ஒருத்தரை காதலிக்கிறாங்க. அந்த ரிக்ஷாக்காரர் இயேசு அப்படிங்கிற பெயர் உள்ளவர். அவர் தோல்ல பெரியாருடைய படத்தை பச்சை குத்தி இருக்காரு. அவர் பெரியார் மீது பற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர். ஆனா அவருடைய பேர் இயேசு. அப்படி ஒரு கேரக்டர். இன்னொருத்தர் இன்னொரு அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்ணை இன்னொரு வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அம்மாவுக்கும் ஒரு தலித்து அப்பாவுக்கும் பிறந்த மூசா அப்படிங்கிற ஒரு இளைஞன் காதலிக்கிறான். அதாவது திமுக தொடங்கிய காலகட்டத்தை பற்றிய ஒரு கதை இது. திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் கிடைக்கிறது. அதை அடிப்படையா வச்சு ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் நடத்துறாங்க. இந்த இளைஞர்கள் ஃபுட்பால் விளையாடக்கூடிய இளைஞர்கள். அப்புறமேல் எருமை மாட்டுல எல்லாம் உதயசூரியன் சின்னம்லாம் வரைஞ்சிருக்கிறாங்கிற மாதிரி தொடக்க கால திமுக, பெரியார் இதையெல்லாம் பின்னணியாக கொண்டிருக்கக்கூடிய அந்த வடசென்னை இளைஞர்கள் மற்றும் ஆங்கிலோ இந்திய பெண்களுக்கு இடையிலான ஒரு காதல் அதுங்கிறது அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாவல். பாரஞ்சித்தினுடைய நீலம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நாவல். மிக சுவாரஸ்யமான ஒரு நாவல். கண்டிப்பாக படியுங்கள். தொடர்ச்சியான புத்தகத்தை பற்றி பேசுவோம். அனைவருக்கும் உலக புத்தக தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகநாத் திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்ம குறிப்பா நேற்று வணக்கமே சொல்லாம போயிட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருத்தப்பட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதனால வணக்கத்தை வைத்து விடுவோம். அனைவருக்கும் வணக்கம். ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. இன்று இந்தியா முழுக்கவே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், கண்டிப்பாக பேச வேண்டிய விஷயம் கூட, காஷ்மீரிலே நேற்று நடந்த மிக கொடூரமான பகல்காம் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல் அப்படிங்கிறது காஷ்மீர் என்பது நீண்ட காலமாகவே ஒரு மிகப்பெரிய வன்முறையான நிலமாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏனென்றால் சொன்னால் காஷ்மீர்ங்கிறது இந்தியாவுடைய ஒரு பகுதி கிடையாது. அது பாகிஸ்தானோடு சேர்க்க வேண்டும் என்று சில பேரும், சிலர் இந்தியாவோடு இருப்பதற்கு விருப்பம் தெரிவித்தும், சிலர் காஷ்மீர் என்பது ஒரு தனியான ஒரு நிலப்பரப்பு, தேசிய விடுதலை என்பதை முன்வைத்தும் பல போராட்டங்கள்ங்கிறது இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு காலகட்டத்திலிருந்தே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜம்மு காஷ்மீர் எப்படி இந்தியாவோடு இணைக்கப்பட்டது, அதற்கு பிறகு நடந்த போராட்டங்கிறதெல்லாம் நமக்கு மிக விரிவாகவே தெரியும். அது இப்போது சொல்வதற்கான நேரமும் கிடையாது, அதற்கான ஒரு காலகட்டமும் கிடையாது. ஆனால் காஷ்மீரில் இருந்த அந்த 370 சிறப்பு பிரிவு நீக்கப்பட்டதற்கு பிறகு காஷ்மீரிலே முழுமையான அமைதி திரும்பி விட்டது. அங்கே தேர்தல் பாதைக்கு அவர்கள் திரும்பி விட்டார்கள். யார் வேண்டுமானாலும் போய் நிலமெல்லாம் வாங்க முடியும். ஏன்னா 370 படி பார்த்தோம்னு சொன்னா 370 இருக்கக்கூடிய சிறப்பு உரிமைகள் அடிப்படையில் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் கூட அதுல காஷ்மீர் சட்டமன்றம் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் அங்க சட்டமாகும். அதே மாதிரி வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே நிலம் வாங்க முடியாதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த 370 பிரிவுல இருந்தது.
அந்த 370 பிரிவு நீக்கப்பட்டது பிறகுதான் பிஜேபிக்காரங்க வந்து யார் வேண்டுமானாலும் நிலம்லாம் வாங்க கேட்டிராகணும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு எல்லா டிபேட்லயும். நீங்க நினைச்சா கூட போய் நிலம் வாங்குங்க அப்படின்னு. நாங்க எதுக்கு அங்க போய் நிலம் வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் சுற்றுலா பயணிகள் மீது பகல்காம்ல வந்து நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் என்பது உண்மையிலேயே மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. ஏனென்றால் அந்த சுற்றுலா பயணிகள் என்பவர்கள் அந்த காஷ்மீர் பிரச்சனையோடு எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாதவர்கள், மிக சாதாரணமான அப்பாவி மகன்க சுற்றுலாவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக போனவர்களே தவிர அவர்கள் மீது இவர்கள் நடத்திய தாக்குதல் என்பது இந்த காஷ்மீர் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் என்பது மிக மிக கோழைத்தனமான தாக்குதல், எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மன்னிக்க முடியாத ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு நாம் வன்மையான ஒரு கண்டனத்தை நாம் தெரிவிப்போம். அதே நேரத்தில் நம்ம இன்னும் 2 விஷயங்களையும் நாம் சேர்த்து பேச வேண்டிய ஒன்று இருக்கிறது. காஷ்மீரில் இருப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயுத போராட்ட இயக்கங்களாக இருந்தாலும் சரி, இந்த வன்முறை தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, இதன் மீது பலருக்கு பல்வேறு விதமான விமர்சனங்கள், இந்த பார்வைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடிப்படையில் என்னன்னா அது வந்து ஒரு தேசிய இன தொடர்பான ஒரு பிரச்சனை. அது வந்து மதம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கறத தாண்டி அவங்க என்னன்னா காஷ்மீர் தனிநாடா இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனைகள் தான் அதிகமே தவிர அது வெறுமனே மத ரீதியிலான பிரச்சனைகளை மட்டுமே சுருக்கி பார்த்து விட முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில மதம் முதல்ல தொடர்புடையது என்பதில் நமக்கு மாற்றுக்கருத்து இல்லைனாலுமே கூட எல்லாவற்றையும் மத பிரச்சனையாக மட்டுமே நம்ம பார்த்து விட முடியாது. நேற்று நிறைய வதந்திகளும் இதோடு சேர்ந்து வந்து கிளப்பப்பட்டன. என்னன்னா வந்து ஒன்லி வந்து முஸ்லீம் குறிப்பாக இந்துக்களை மட்டும்தான் வந்து குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள், நீங்க அவங்க எந்த மதம்னு கேட்டு தாக்குதல் நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் பரப்பப்பட்டது. அது வந்து ஒன்றுமும் உறுதி செய்யப்படவில்லை. மதத்தை கேட்டுதான் அவர்கள் தாக்குதல் நடத்தினார்களா என்று சொல்லி. ஏனென்றால் இப்ப வந்து அந்த தாக்குதலில் வந்து பலியானவர்களுடைய பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதில் இஸ்லாமியர் ஒருவருமே இருக்கிறார் என்கிற தகவல்களுமே வந்திருக்கிறது. எனவே வந்து இதை வந்து மதங்களுக்கு இடையிலான மோதலாக, இந்து முஸ்லீம் மோதலாக அதை வந்து மாற்றுவதுங்கிறது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. ஒருவேளை அப்படி அவர்கள் மதத்தை கேட்டு அவர்கள் தாக்குதல் நடத்தினால் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அவங்க மதத்தை கேட்டு தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறதுக்காக அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இங்கே ஒரு மதவாதத்தை வந்து தூண்டிவிடும் என்று யார் நினைத்தாலுமே அவர்களுக்கும் அந்த பயங்கரவாதிகளும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா அமித்ஷா அங்கே வந்து இப்ப உள்துறை அமைச்சருங்கிற அடிப்படையில அவர் அந்த தாக்குதல் நடந்த பகுதியை வந்து பார்வையிட சென்றிருக்கார். பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் சென்றிருக்கார். ஒரு உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் செல்வது அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம். நியாயமா பார்த்தோம்னா மணிப்பூருக்கு அவர் சென்றிருக்க வேண்டும். மணிப்பூருக்கு அவர் செல்லவில்லை. இன்னமும் பட்டியலிருந்து கொண்டிருக்கிற மணிப்பூருக்கு அவர் பார்வையிட செல்லவில்லை. அதுக்காக ஜம்மு காஷ்மீருக்கு ஏன் போனீங்க நம்ம கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. அது தார்மீகமும் கிடையாது. காஷ்மீருக்கு அவர் சென்றிருக்காரு. ஆனா அங்க போறப்ப அவருக்கு ரெட் கார்பெட் எல்லாம் விரித்திருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. அங்க ஆறுதல் சொல்ல போகிற இடத்துக்கு எப்படி எதுக்கு இந்த சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படிங்கிறதுலாம் நமக்கு. காஷ்மீர் என்பது கம்பளத்துக்கு புகழ்பெற்ற ஒரு ஊர் தான். ஆனா இன்றைக்கு சூழல்ல வந்து அப்படியெல்லாம் விருந்து உபசரித்து ஒரு புரோட்டோகாலை ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பாதுகாப்பு கொடுக்கலாம். ஒரு உள்துறை அமைச்சருக்கு ஏற்கனவே ஒரு பயங்கரவாதிகளுடைய பாதுகாப்பு நடந்திருக்குங்கப்ப பாதுகாப்பு கொடுப்பதுங்கிறது வேற. சிவப்பு கம்பள விரிப்பெல்லாம் விரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சவுதி அரேபியாவுக்கு சென்ற நரேந்திர மோடியுமே தன்னுடைய பயணத்தை பாதையிலேயே நிறுத்திவிட்டு இந்தியா திரும்புகிறார் அப்படிங்கிற செய்திகளுமே வந்திருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது உண்மையிலே வந்து தேவைதான். போய் ஆறுதல் சொல்வது, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கிறோம். மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எல்லோருமே வந்து துணை நிற்பதுங்கிறது அவசியம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கார், ஒன்றிய அரசுடைய நடவடிக்கைகளுக்கு தமிழக மக்கள் துணையாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பயங்கரவாதம் வன்முறை என்பது யார் மேற்கொண்டாலும் அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்பதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இது வந்து உள்துறை அமைச்சகத்துடைய மோடி அரசுடைய பாதுகாப்பு துறையுடைய மிகப்பெரிய தோல்வி என்பதை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏன்னா இப்படிதான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு புல்வாமா தாக்குதல் நடந்தது. இந்திய ராணுவ வீரர்கள் வந்து ஒரு விமானத்தை கூட அனுப்ப முடியாமல் வந்து நடந்தேவே இந்த புல்வாமா தாக்குதலில் வந்து பலியானார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு மிகப்பெரிய தாக்குதலாக இது இருக்கிறது. இன்னொன்று வந்து ராணுவ கட்டமைப்பிலுமே நிறைய கேள்விகளை வந்து முன்வைக்கிறார்கள். முன்னாள் ராணுவ வீரர்களே சொல்றார்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலமாக ராணுவத்தில் வந்து வேலைக்கு ஆளே எடுப்பதில்லை. அந்த அக்னிபத் மாதிரியான தற்காலிக ராணுவ வீரர்களை மட்டும்தான் எடுக்கிறார்கள். அங்க மக்களுக்கான சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது உரி தாக்குதலாக இருக்கட்டும், இந்த தாக்குதலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாகவே வந்து வன்முறை தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த தாக்குதலை வந்து தடுப்பதற்கோ அல்லது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கோ எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யாமல் இந்த தாக்குதலை வைத்துக் கொண்டு எப்படியாவது இதற்கு மதவாத சாயம் பூசி அதில் ஏதாவது அரசியல் ஆதாயத்தை தேட முடியுமா என்கிற முயற்சிகள் தான் நடக்கிறதே தவிர
பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துவதற்கான எந்த முயற்சிகளும் நடைபெறவில்லை. இது வந்து முழுக்க முழுக்க மோடி அமித்ஷா கூட்டணியுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு தான் சொல்ல முடியும். மோடி 2014 ஆட்சிக்கு வரும்போதே வந்து நாடு வந்து அண்டை நாடுகள்கிட்ட பயங்கரமான அச்சுறுத்தல் இருக்கு, ஈஸியா வந்து யார் வேணாலும் இந்தியாவுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்திட்டு போறாங்க, இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றத முக்கியமான விஷயமா பிரச்சாரங்கள்ல சொன்னாரு. 2014 வந்ததுக்கப்புறம் 56 இன்ச் மார்பு கொண்டவர், இவர் வந்து வலிமையான மனிதர், எல்லாத்தையும் நிறுத்துவாரு அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா காஷ்மீர்ல மட்டுமே 2014க்கு அப்புறம் கடந்த 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 7 முறை இது மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடந்து உயிர் பலி, மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. மக்கள் இறக்காத தாக்குதல்கள்ங்கிறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப 3வது முறை மோடி வந்து ராஷ்டிரபதி பவன்ல வந்து பதவி ஏத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாலை நேரத்துல காஷ்மீர்ல தாக்குதல் நடந்துச்சு. ஒரு பஸ் மேல துப்பாக்கி சூடு நடந்து அப்ப வந்து யாரும் இறக்கல. அப்படி இறப்பு இல்லாத தீவிரவாத தாக்குதல்ங்கிறது அப்பப்ப ரெகுலரா நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்படி 20 பேர் 30 பேர்னு இறக்கிறது தாக்குதலுமே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பக்கம் வந்து சைனா வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ராணுவங்க உள்ள வந்து பெரிய அபார்ட்மெண்ட் கட்டி பெரிய ஊரையே உருவாக்கிட்டாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. புகைப்படங்கள் வெளியாகுது. சீனால இருக்க டிவியில அந்த நியூஸா போடுறாங்க, பேப்பர்ல புகைப்படங்களோட வருது. ஆனா அதை பத்தின வாயை திறக்கிற அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இங்க கீழே பார்த்தோம்னாக்கா ஸ்ரீலங்கா ஆர்மி வந்து தொடர்ந்து தமிழர்களை வந்து கைது செய்யறது அப்படின்ட்டு நாலா பக்கமும் வந்து அண்டை நாடுகள் வந்து இந்தியாவுக்குள்ள பூந்து மக்களை கைது செய்யறது, கொல்றது, ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்குது. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா மோடி வந்து இந்தியாவை பாதுகாத்துட்டார், 56 இன்ச் மார்பு கொண்டவர் அப்படின்ட்டு அதை வந்து இந்தியா பாதுகாப்பா இருக்க, அமைதி திரும்பிச்சுங்கிறத ஆப்போசிட்டா வந்து அவங்க வந்து கட்சியோட பெருமையா இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு செக்யூரிட்டி பிரீச் தான். காஷ்மீருக்கு வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் போகும்போதெல்லாம் வந்து நம்ம வெறுத்துருவோம் இங்க அந்த ஊர்ல இருக்கிறதுக்கே. அதாவது 11 மணிக்கு ஃபிளைட்னா நீங்க 7 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏன்னா நீங்க அப்போ கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்துக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு உங்களை பேக்ல இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. ஒரு ரூட் எல்லாம் வந்து பஹல்காம் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க குல்மர்க்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க வந்து ஒரு நேர் ரூட் ஒன்று இருக்குனாக்கா திடீர்னு செக்யூரிட்டி காரணம்னு சொல்லி ரூட்டை வந்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாம மாத்தி விட்டுருவாங்க. நாங்க போன அந்த கேப் டிரைவர்லாம் வந்து துணை ராணுவ உடையில இருக்காரு. அவர் வந்து கண்டபடி திட்டுறாரு, இவங்களுக்கு வந்து ஒரு மக்கள் மீது ஒரு அக்கறையே கிடையாது, ஏதாச்சும் ஒண்ணு பாதுகாப்புக்குன்னு பேர்ல டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ட்டு. மத்த எந்த போன் சேவையுமே அங்க வந்து செயல்ல இருக்காது. பிஎஸ்என்எல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம இங்க யூஸ் பண்ற மாதிரி 4G 3G எல்லாம் காஷ்மீர்ல இருக்காரு. இப்படி அந்த ஊர் மக்கள் வந்து பெருக்கிற அளவுக்கு வந்து இப்படி துணை ராணுவம், போலீஸ், ராணுவம்னு சொல்லி அங்க குவிச்சு டார்ச்சர் பண்ற அரசு வந்து இப்படி யாரோ ஒரு 3 பேர் வந்து எப்படி உள்ள வந்தாங்கன்னே தெரியாம துப்பாக்கியோட உள்ள வந்து கண்மூடித்தனமா வந்து ஒரு 28 பேரை கொல்ற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னாக்கா ரொம்ப வெளிப்படையா உளவுத்துறையுடைய தோல்வி, பாதுகாப்புல வந்து அவ்வளவு அரசு கவனக்குறைவா இருக்கு அப்படிங்கறதா இதுல தெரிய வருது. அப்ப நம்ம சொன்னது மாதிரி பார்த்தோம்னா பதான்கோட் விமானப்படை தாக்குதல், உரி தாக்குதல், அமர்நாத் யாத்திரையில வந்து பயணிகள் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அரசு பதவியேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதற்கான எந்த விதமான அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளையோ அல்லது காஷ்மீரில் அமைதி திரும்புவதற்கான முயற்சிகள் எதுவுமே பண்ணாம திடீர்னு 370 வந்து நடைமுறைப்படுத்தி அதனுடைய மாநில அந்தஸ்தை பறித்து அங்க வந்து இணையதளத்தை முடக்கி இந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இந்த சொல்லுதல் நமக்கு பெரிய விருப்பம் இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. வெறுமனே முஸ்லீம்கள் மட்டும்தான் இதை செய்கிறார்கள் என்கிற பொய் பரப்புரைக்கு எதிராக ஒரு சில தகவல்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. இதுல வந்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்காக கசிய விட்டதற்காக கைது செய்யப்பட்டுள்ள சில பேர்களை வந்து படிக்கிறேன். வந்து ஒரு சில பேர்கள் மட்டும் படிச்சா போதும். வந்து சேஜல் கபூர், அனாமிகா சர்மா, திவ்யா சந்தன் ராய், நேகா சர்மா, பூஜா ரஞ்சன், இவங்க யாருமே முஸ்லீம்கள் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் இந்துத்துவ அமைப்புகளை சார்ந்தவர்களுமே இருந்திருக்கிறார்கள். பாஜகவுடைய தலைவர் மனோஜ் மண்டல் என்பவரை மத்திய பிரதேசத்துடைய ஏடிஎஸ் கைது செய்திருக்கிறது. அதே போல பார்த்தோம்னு சொன்னா வந்து பாஜக கவுன்சிலர் வந்து உட்பட 11 RSS காரர்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய ஐடி பிரிவுடைய உறுப்பினர் துருவ் சக்சேனா என்பவர் பீகார் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கார், பாகிஸ்தான் உளவுத்துறைக்காக வேலை பார்த்ததற்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுல வந்து நம்ம இவர்கள் இந்துக்கள் அல்லது இந்துத்துவ அமைப்புகளை சார்ந்தவர்கள் அப்படின்னு முத்திரை குத்துவதற்காக இதை சொல்லவில்லை. யார் அதை செய்தாலும் தவறுதான். ஆனால் இந்த முஸ்லீம்கள் மட்டும்தான் செய்கிறார்கள் அல்லது முஸ்லீம்கள் தான் பயங்கரவாதிகள் என்ற பொய் பிரச்சாரம் எந்த அளவுக்கு அபத்தமானது என்பதற்காகத்தான் இந்த தகவல்களை சொல்லுகிறோம். மற்றபடி இது வந்து யார் செய்தாலும் கண்டிக்கத்தக்கது. இனிமேலாவது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி அந்த மக்களை மோடி அமித்ஷா கூட்டணி அரசு காப்பாற்ற வேண்டும் என்பதை நாம் வந்து ஒரு வேண்டுகோளாகவே முன்வைக்கிறோம்.
நாங்க தொடர்ந்து தாக்குதல் நடக்குது. அடுத்த தாக்குதல் நடக்கக்கூடாதுன்னு ஒரு அரசு வந்து கூடுதல் கவனம் செலுத்தி பாதுகாப்பு குடுக்கணும். ஆனா இங்க இந்தியாவுல என்ன நடக்குதுனாக்கா, அங்க நடந்த தாக்குதல்கள்லாம் வச்சு வரிசையா படம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ராணுவத்தோட வலிமையை பாருங்கன்னு சொல்லி இந்த உரி தாக்குதலாகட்டும், பதான்கோட் தாக்குதலாகட்டும், படம் எடுத்து அதை மோடி பார்க்கறது, பிரச்சாரம் பண்றது அப்படின்ட்டு இந்த பக்கத்து அதை வந்து விளம்பரப்படுத்துறதுல மட்டுமே குறியா இருந்தாங்களே ஒழிய, பாதுகாப்ப அவங்க அதுக்கான கவனம் செலுத்தவே இல்ல அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நடக்கிற சம்பவங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. போப்பாண்டவர் அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய உடல் அடக்கம் எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு புதிய போப்பாண்டவரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் உண்மையில அதை படிக்கிறப்ப பயங்கர சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. என்னன்னா வந்து கர்தினால்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டில் இருந்து பல்வேறு விதமான நாடுகளில் இருந்து வந்து அந்த கர்தினால்கள் என்பவர்கள் அடுத்த போப்பாண்டவர் யார் என்பதை முடிவு செய்வார்களாம். அதை பலகட்ட வாக்கு பதிவுகள் நடந்து அது ரொம்ப ரகசியமாக நடக்குமா வந்து அது வந்து போப்பாண்டவரை வந்து இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை அப்படின்னு சொன்னா வந்து கரும்புகையை வந்து வெளியிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஸ்டவ் எல்லாம் இருக்குமா வந்து அதுல வந்து அதன் மூலமாக வந்து புகைப்போக்கியின் வழியாக கரும்புகை வெளியானா வெளியில இருக்கவங்க ஓகே இன்னும் போப்பு வந்து தேர்வு செய்யப்படவில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்களாம் வந்து. அப்புறமேல் வந்து வெண்புகை வந்து வெளியிட்டுட்டாங்கன்னா ஓகே போப்பாண்டவர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சூப்பர் சிங்கர் எல்லாம் வந்து பார்த்தோம்னா கிரீன் கலர் லைட் எரிஞ்சா செலக்டட், ரிஜெக்டட்னு சொன்னா ரெட் கலர்ல வந்து எரிகிற மாதிரி வந்து வெண்புகை கரும்புகை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் வந்து 4 கர்தினால்கள் வந்து போப்பாண்டவரை தேர்வு செய்வதற்கான குழுவில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுல என்னன்னா ஒருத்தர் வந்து தலித், முதலாக ஒரு தலித் வந்து கர்தினாலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஹைதராபாத்தை சேர்ந்தவர். அதுபோல கேரளாவை சேர்ந்த 2 கர்தினால்களுமே இருக்கிறார்கள். திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒருவர், இன்னொரு வந்து ஜார்ஜ் ஜோசப் கூவக்காடு அப்படிங்கிறவருமே இருக்கிறார் அப்படிங்கிறதுமே நம்ம பார்க்கிறோம். இன்னொருத்தர் வந்து கோவாவை சேர்ந்தவர். மற்ற 4 கர்தினால்களுமே இதுல வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதனால கத்தோலிக்கர்களுடைய ஒரு தலைமை குருவாக போப்பாண்டவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வாட்டிகன் சிட்டியினுடைய ஆட்சித் தலைவராகவும் அவர் இருக்கிறார் என்பதனால உலகமே அதை வந்து திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. யார் அடுத்து வந்து போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் என்பது. அதனால போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறை என்ன, யார் அடுத்து வந்து புதிதாக போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா வந்து கத்தோலிக்க திருச்சபை என்பதன் மீது ஒரு காலகட்டத்தில் ஒரு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்லி டிக்கெட்லாம் வித்திருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டு மார்ட்டின் லூதர் அவர் வந்து அப்படியான ஒரு விமர்சனங்களை முன்வைத்து தான் வந்து ப்ராட்டஸ்டன்ட் என்கிற பிரிவே உருவானதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்ப வர வந்து இப்ப இருக்கக்கூடிய போப்பாண்டவர்கள் பின்னால் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2-3 போப்பாண்டவர்கள் கொஞ்சம் நவீனமான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருந்தார்கள். இல்லைன்னா வந்து கருத்தடையை அனுமதிப்பதா இல்லையா, தன்பால் சேர்க்கைகளை எப்படி பார்ப்பது அப்படிங்கிற மாதிரியான பல விவாதங்கள் எல்லாம் இருந்தது. வந்து இப்ப இறுதியாக இறந்து போன போப்பாண்டவர் ஒரு லிபரலாகவே இருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த போப்பா அல்லது இதற்கு முன்னால் இருந்த போப்பாங்கிறதுல கலிலியோவுக்கு மரண தண்டனை விதித்ததற்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்ட வரலாறு எல்லாம் நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே நம்ம அதோட ஒப்பிடுகிற பொழுது இங்க இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள் மனு தர்மத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்ட வரலாறா நம்ம பார்க்கலாம். வந்து அவங்க புராணத்திலே வந்து சம்புகனை வந்து தலையில வெட்டி கொண்டதாக இருக்கட்டும், அல்லது வந்து தொடர்ச்சியாக தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய வைதிக மடாதிபதிகள்லாம் எந்தவித மன்னிப்பும் கேட்டதில்ல. அந்த வகையில போப்பாண்டவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள், குறைந்தபட்சம் லிபரலாக இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில அதை வந்து நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாகவே பார்க்கலாம். அடுத்து வந்து எந்த போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அப்படிங்கிறத உலகம் அவளுடைய எதிர்பார்ப்பதை போலவே நாமுமே அவளுடைய எதிர்பார்ப்போம். போப்பாண்டவர்ங்கிறது இப்ப 2025 அது ஒரு மத தலைவர், ஒரு கௌரவ தலைவருங்கிற பதவியா சுருங்கிருச்சு. பட் ஆனா சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அவர் தான் சூப்பர் பவரோட இருந்தாரு. உலகமே வந்து போப்பாண்டர் சொல்றதான் கேட்கணும், உலக தலைவர்கள் எல்லாமே போப்பாண்டர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கணும் அப்படிங்கிற நடைமுறை இருந்துச்சு. அப்ப இந்த போப்பாண்டர் தேர்வுங்கிறது உலகம் முழுக்கவே ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அப்ப நீங்க சொன்ன அந்த நடைமுறையெல்லாம் வந்து இப்ப இந்த கர்தினால்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த சர்ச்சுக்குள்ள உள்ள அனுப்பிவிட்டு பூட்டிடுவாங்களாம். பூட்டிட்டு இப்பயும் அதான் நடைமுறை. அந்த போப்பாண்டவர் தேர்வு செய்யற வரைக்கும் வெளியில வர முடியாது. இப்ப கடந்த சில ஆண்டுகளா வந்து ஒரு வாரத்துல 2-3 நாள்லயே எல்லாம் இப்ப இருக்க பிரான்சிஸ் அவரு இப்ப இறந்த போப்பாண்டவர்லாம் 2 நாட்கள்லயே தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. முன்னாடி எல்லாம் 1 மாதம் ஆகுமா. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல் பதவி. போப்பாண்டவர் ஆயிட்டீங்கன்னா உலகத்தையே நீங்க சொல்றதுதான் உலகம் கேட்கும் அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது ரொம்ப கடும் போட்டி இருந்து 1 மாதம்லாம் அவங்க உள்ளே தங்கி போப்பாண்டவர் தேர்வு செய்ய முடியாம அந்த வாடிகன் முழுக்க மக்கள் வந்து டென்ட் அடிச்சு உட்காந்து இப்ப இருந்த காலங்கள்லாம் முன்னாடி இருந்திருக்கு. இப்ப அமெரிக்கா அந்த பொறுப்பை அந்த பவரை எடுத்துக்கிட்டனால போப்பாண்டவர்ங்கிறது ஒரு மத தலைவரா மட்டும் இருக்காரு. இப்ப இறந்து போன போப்பு ரஷ்ய உக்ரைன் போற நிப்பாட்ட சொல்லி எல்லாம் வேண்டுகோள் விடுத்தார். நீங்க கேட்கல. முன்னாடி வந்து உலகம் உருண்டைன்னு ப்ரூனோங்கிற ஒருத்தர் சொன்னாரு. பட் போப்பாண்டவர் வந்து கடவுள் பைபிள் அப்படிலாம் எதுவும் கிடையாது, உலகம் வந்து பிளாட்டா தான் இருக்கு, பிளாட்டா இருக்கு, மேல இப்படி வானம் இருக்கு, அதுதான் இப்ப இருக்கிற தியரி அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூனோவை எரிச்சே கொண்டாங்க உயிரோட. சோ அப்படி அந்த அளவுக்கு
நீங்க கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக போப்பாண்டவர் அந்த தலை வாடிகன் சிட்டிக்கு எதிராக உலகத்துல யாருமே எதிர்த்து பேச முடியாது, அவங்க தான் டான் அப்படின்னு இருந்தாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க. நேற்று யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியாகி இருந்தன. அதுல வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழர்கள் கணிசமான அளவுக்கு இந்த யூபிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுலேயும் மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசு செயல்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நான் முதல்வர் திட்டத்தின் கீழே வந்து மாணவர்கள் வந்து அதன் மூலம் பயிற்சி பெற்றவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா அதுல வந்து அந்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட பல பேர் அடித்தட்டு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், பெரிய அளவிலான பொருளாதார பின்னணி இல்லாதவர்கள் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கத ஒன்று, பாராட்டத்தக்க ஒன்று. அதுலேயும் மதுரையை சேர்ந்த சங்கரபாண்டியன் ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளா அந்த தேர்வுக்காக முயற்சி பண்ணி எழுதிக்கிட்டே இருக்காராம். ஒரு 7 ஆண்டுகளா வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு, நான் என்னால் வெற்றி பெற முடியல. ஆனால் கடைசி அட்டம் பண்ணும்போது எனக்கு இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்து முதல் கட்டமாக வந்து 7,500 ரூபா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காக, அதை பாஸ் பண்ணி மெயின் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா 25,000 ரூபா அப்படின்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் வந்து மாதம் 7,500ங்கிறது மாதம் கொடுக்கறது. அவர் சங்கரபாண்டியன் வந்து 7 ஆண்டுகளா வந்து வேலைக்கு போயிட்டு ஒரு வருஷத்துல 8 மாசம் வேலைக்கு போறான். அப்புறம் அந்த காசை வச்சு 4 மாசம் படிப்பேன், பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல 7,500 ரூபா வரதுக்கு அப்புறமேலு நான் வேலைக்கு போறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். அப்புறம் அரசு இந்த உதவித்தொகையை கொடுத்ததோட இல்லாம ரொம்ப நல்ல கோச்சிங் சென்டர்ல அரசு செலவு பண்ணி எங்களை அனுப்பி படிக்க வச்சாங்க, அதுவுமே ஹெல்ப் ஆனிச்சு. அப்படின்னா இந்த வருஷம் நான் முதல்வன் ஸ்கீம் உதவியோட இந்த வருஷம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாரு. மொத்தம் தமிழ்நாட்டில இருந்து 57 பேர் இந்த தேர்வுல வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுல 50 பேர் வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்து வெற்றி பெற்றவர்கள்ங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம். ஆளுநர் மாளிகை வந்து பார்த்தோம்னா நம்ம தொடர்ச்சியாகவே 2 நாட்களாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஊட்டியில் நடைபெறக்கூடிய இந்த துணைவேந்தர் மாநாடு, அந்த மாநாடு ஒட்டி வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கையை வந்து ஆளுநர் மாளிகையில் வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா வந்து, நாங்க வந்து மாநில அரசோட எந்த முதலுமே கிடையாது, இந்த துணைவேந்தர் மாநாடு அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. ஆக மொத்தம் என்னன்னா வந்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எங்கிருந்தோ வந்து ஒரு அறிவுறுத்தல் வந்திருக்கிறது. ஓவரா ஆடாதீங்க, ஓவர் ஆட்டம் உடம்புக்கு நல்லது இல்லை, இப்பதான் உச்சநீதிமன்றம் வந்து கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள், அதனால கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஆளுநர் அப்படின்னு எங்கேயோ சொல்லியிருக்கார்கள். அதனாலதான் இந்த பம்மு பதுங்குவதுங்கிறது காட்டுகிறது. இது வந்து முன்னாடியே திட்டமிடப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இதை வந்து ஏன் வந்து அவர் வந்து தள்ளி வைக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. என்ன இவர் வந்து துணைவேந்தர் மாநாடு கூட்டி இவர் ஆலோசனை சொன்னாதான் அப்படி கல்வி சீர்திருத்தங்கள் நடக்க போகுதா என்ன இவருக்கு என்ன முதல்ல இவர் அடிப்படையில் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், இவர் கல்வித்துறைக்கு இவருக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. இவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்டும் ரோபோட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. இவர் வந்து நவீன தொழில்நுட்பங்களை சொல்லி தான் வந்து இது பண்ணணுங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. இப்ப ஏன் வந்து துணை குடியரசுத் தலைவரை கூட்டிட்டு வரணுங்கிற எந்த அவசியம் இருக்கிறது? அவரும் தான் என்ன பெரிய அப்பாட்டகரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல வந்து. அதனால இது வந்து தள்ளி போடலாம். ஏன் வந்து இவ்வளவு தூரம் வந்து இது மாநில அரசோடு மோதலா அப்படிங்கிற கேள்வி ஏன் எழுகிறதுனா, தொடர்ச்சியாக இவர் வந்து மோதல் போக்கை கடைபிடித்ததனால், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இப்படியான ஒரு மாநாடு நடத்துகிறார் அப்படிங்கிறனாலதான் இப்படியான கேள்விகள் இருக்கிறது. எவ்வளவு விஷயங்களை தள்ளிப்படக்கூடிய சூழல்ல ஏன் ஒண்ணு இல்லை. இப்ப வந்து காஷ்மீர்ல தாக்குதல் நடந்துருச்சு, இப்படிப்பட்ட அசம்பாவித சம்பவம் நடந்துக்கிறப்ப இது நடப்பது உசிதம் அல்ல, அவங்க பாசையில சொல்ல உசிதம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு எஸ்கேப் ஆகியிருக்கலாம். சம்பந்தமில்லாம இதை நடத்துவது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. என்னன்னா வந்து ஓரளவுக்கு வந்து இவர் பம்மி பதுங்குகிறார் என்பதே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம். இதுல வந்து நேற்று வந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது. இவங்க வந்து அடுத்த வாரமும் கேள்விகள் பதில் சொல்லாம வேற ஏதோ ஒண்ணு பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த கேள்விகளை கணக்கில் எடுத்து வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். வந்து நேற்று வந்து ஒருத்தர் மட்டும் என்னன்னா, இந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய அந்த தமிழ் வார விழா இறுதியில் வந்து காரல் மார்க்ஸுடைய பிறந்த நாளில் முடியுது அப்படிங்கிறது வந்து அவரும் வந்து பாராட்டி வந்து கமெண்ட் போட்டிருக்கிறாரு. மைக்கேல் ராஜ்னு சொல்லிட்டு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அவருடைய பையனுக்குமே வந்து மார்க்ஸ் பெர்னாட் ஜீவன் ஏங்கல்ஸ் அப்படின்னு சொல்லி பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். உண்மையிலே அவருக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட முற்போக்கு முன்னோடிகளை நாம் நினைவு கூறுவது என்பது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த கருத்துக்களை கடத்துவதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நாம் வந்து மைக்கேல் ராஜை
நாம் பாராட்டுகிறோம். இந்த மாதிரியான நிறைய உற்சாகம் அளிக்கக்கூடிய பல புதிய தகவல்கள் நீங்கள் கமெண்ட்டுகளாக பதியுங்கள். அது நமக்குமே வந்து நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது என்கிற அடிப்படைகளை நம்முடைய பார்வையாளர்களுக்கு நாம் நன்றிகளை சொல்லிக் கொள்வோம். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பில் இருங்கள். புச்சன் ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே எக்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் தளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்.